ஊருக்குள்ள வேலை இல்லாம சுத்துறப்ப தம்பி கீழே இருங்க. இப்படிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒசாமா பின் லேடனை தூக்குல போடும்போது சார்ஜுக்கு சுய் கிளி தின்னுக்கிட்டு இருந்தானா, அதுக்கு சட்டினி வைக்கலையா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அப்ப சுப்பையாம வரையாம பாரு. சுப்பையாமானே சொல்றா, நேத்து எக்ஸாம் எழுதுனே என்ன விவரம்? 2 மார்க்ல எக்ஸாம். ஏடா 10-15 வருஷமா எப்படியே சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்க? 2 மார்க்ல போச்சு இருக்க. இவ்வளவு பெரிய சீப்பான ஆளா இருக்க நீ. போடா முதல்ல எச்சே காய்ச்சி போடுவேன். எனக்கு அப்பவே தெரியுங்கயா, இவன் ஒரு விளங்காத விளங்காத வேணாம், அந்த சீப்பான சொந்தக்காரன் சொல்லிட்டு சொந்தக்காரனா அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுயா. இப்படி வர சொல்லி தெரியுறான் அவன். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஐயா கவர்மெண்ட்ல எனக்கு உத்தியோகம் கிடைச்சிருக்கு. அப்படியா? எனக்கு அன்னைக்கே தெரியுமியா, நீ கண்டிப்பா ஜெயிப்பண்ணு. உன் மண்டைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சு. கூச்சமே இல்ல. ஏன் சொன்னது இதே மடியில அவனை உட்கார வச்சு நான் காது வச்சிருக்கேன். அவனை என்ன வச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? முறைய மாத்திருக்கீங்களா நீங்க? தயவான மாத்த முடியல நீங்க. இவ்வளவு ஏன் அவன் 1.5 வருஷமா நடக்க முடியாம கஷ்டப்பட்டப்ப நான் தானே அவனுக்கு எல்லா உதவியும் பண்ணு. ஏன்னா அப்ப அவன் குழந்தையா இருந்தான். சொல்றான் பாருங்க. சரி விடுப்பா, ஐயாக்கு 2 பேத்துக்கும் பீடி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போ. அது பண்ணிக்கலாம். வருமா செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமா? தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி.